நாங்கள் சிஎம்ஆர்எல்ல போரூர்லேருந்து பூனமல்லி பைபாஸ் வரை 3ஆம் கட்ட சோதனை ட்ரையல் ரன் இன்று நடத்தினோம். கடந்த மாதம் நாங்கள் அப்லைனில், அதாவது பூனமல்லியிலேருந்து போரூர் வரை ட்ரையல் ரன் நடத்தினோம். இன்று டவுன்லைனில் போரூர்லேருந்து பூனமல்லி வரை ட்ரையல் ரன் நடத்தியிருக்கேன். பூனமல்லி பைபாஸ் இது மொத்தம் 9.5 கிலோமீட்டரு, 10 ஸ்டேஷன்ஸ் அடங்குற ஸ்ட்ரெச்சு. இந்த டெஸ்டிங் ட்ரையல் ரனில் ஃபஸ்ட்டு இதுவரை நாங்கள் செஞ்ச பணிகள் எலிவேட்டட் காரிடார், அதாவது உயர்மட்ட வழி தடம் சிவில் ஒர்க்ஸை கம்ப்ளீட்டாக முடித்து, அடுத்ததாக தண்டவாளம் ட்ராக் லே பண்ணுறது அந்த பணியும் முடித்து, அடுத்தது மின்சார கனெக்ஷன் ஓஹெச்இ சொல்கிறது, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், அதையும் முழுசாக முடித்து இன்று அந்த ட்ரெயினை அதை ரன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரன் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் மெதுவாக 20-25 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் ஓடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அது 70 கிலோமீட்டர் பெர் ஹவரில் டெஸ்டிங். இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து திருப்பி பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரை நாங்கள் ரிட்டன் அந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடில் போவோம். நாங்கள் ஏன்னா டெஸ்டிங் பண்ணுறோங்க. அது ஸோ இந்த ஒரு மாதங்களில் நாங்கள் ஃபுல் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் ஃபைனல் ட்ரையல் அதுவும் நடக்கிறது. அடுத்ததாக இந்த வருகின்ற 3 மாதங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் நடக்கும். ரோலிங் ஸ்டாக் டெஸ்டிங், அதாவது இந்த ட்ரெயின் ஓடுற டெஸ்டிங். இதுவரை எங்களுக்கு 6 ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது. நேற்று ஒரு 6வது ட்ரெயின் செட் வந்தது இங்கே ஆல்ஸ்டாம் ஃபேக்ட்ரியிலேருந்து. ஸோ அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு புறம். ரெண்டாவது சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி, அதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரன்னிங் சிஸ்டம் சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சிக்னலிங் சிஸ்டம் டெஸ்டிங்கும் இப்போ அடுத்த வருகிற மாதங்களில் நடைபெறும். ஆரம்ப கட்டத்தில் அட்டெண்டட் ஆப்ரேஷனாக இருக்கும். அதாவது இதை ஒரு ஆள் டிரைவர் மாதிரி, டிரைவர் சொல்ல முடியாது, ஒரு ஆள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம அந்த சிஸ்டம் மேலே கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டால் கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்படுத்தப்படும். நாங்கள் இந்த வழித்தடம் வருகிற டிசம்பர் மாதத்தில் ஆஸ் பிளான் ஒரிஜினலாக நாங்கள் கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். என்னென்ன சவால்கள் இருந்துச்சு சார்? இந்த 9.5 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே சுரங்கப்பாதை இல்லாத ஒரு பாதை. ஸோ உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு? இதுக்கு அடுத்த லைன் எது ரெடியாக இருக்குது? இந்த 9.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் இருக்குது. அதாவது டபுள் டெக்கர்னா ரயில்வே லைன் டபுள் டெக்கரில் ரோடுக்கு மேலே ரயில் போகிற டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் இருக்கிறது. காட்டுப்பாக்கம் ஃப்ளைஓவர்னு சொல்கிறது. அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த பணி கடந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் இதில் ட்ராக் லே பண்ணுறதுல கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ரூட்டில். பிகாஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர், லேபர் அவைலபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது இருந்தாலும் நாங்கள் டைமில் அதை மொபிலைஸ் பண்ணி பணிகளை முடிச்சிருக்கிறோம். அடுத்த லைன் எது எதிர்பார்க்கலாம்? இந்த போரூர் முடிஞ்சதுக்கப்புறம் போரூர்லேருந்து வடபழனி வழியாக பவர் ஹவுஸ் வர அந்த கனெக்டிவிட்டி அதுவும் அதற்கு பின்பு நமது இந்த போரூர்லேருந்து போரூர் ஸ்டேஷன், ஆமாம், போரூர்லேருந்து ஆலப்பக்கத்துலேருந்து நம்ம சிடிசி சென்னை ட்ரிக் சென்டர் வர அந்த பகுதி அது ரெடி ஆகும். அதுக்கு அப்புறம் சென்னை இந்த பக்கம் கோயம்பேடு ஸ்டேஷன்லேருந்து இந்த லைனை திருப்பி இந்த வயடக்ட், இந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் முடிஞ்ச உடனே அதுவும் பணிகள் முடியும். அநேகமாக நாங்கள் அநேகமாக இல்லை, கிட்டத்தட்ட கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்லலாம்,
அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை போல் அந்த பகுதிகளில் இந்த பகுதிகளில் சப்ஸ்டான்ஷியலாக முடிச்சிருவோம் நாங்கள். கடந்த ஆண்டு தொடங்கி அந்த சுரங்கம் தோண்டும் பணி பாண்டி பஜார் டு இந்த கோடம்பாக்கம் அது எப்போ சார் பாண்டி பஜார்லேருந்து கோடம்பாக்கம் பணிகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சுரங்க தோண்ட பணி கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சிடும் சார். ஜூலை வர 2 மாதத்தில் முடிஞ்சிடும். இன்னும் 1.5 மாதங்களில் முடிஞ்சிடும். அதுதானே செகண்ட் ஃபேஸில் ஏஐ டெக்னாலஜிக்கு அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஏஐ டெக்னாலஜியை நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனியாக இல்லை, இந்த பேசஞ்சர் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரை ஆப்ரேஷன்ஸ் வந்து சிக்னலிங் சிஸ்டம் தான் டிட்டர்மின் பண்ணுறது. சிக்னலிங் சிஸ்டம் வந்து ஏஐ இப்போ தான் இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இதுவரை வந்து சிக்னலிங் சிஸ்டம் ஏஐ பேஸ்ட் வந்து எங்கேயும் வரல. அது வந்து ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டெஸ்டிங். ஏன்னா இது என்னன்னா இது வந்து பேசஞ்சர்ஸோட சேஃப்டி இது. ஸோ லாட் ஆஃப் டெஸ்டிங் எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணி அது இன்ட்ரடியூஸ் ஆனது தான் நம்ம அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆனால் மெயின்டெனன்ஸ் சைடில் ஏஐ ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் வந்து அதாவது ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அந்த காம்பனன்ட்ஸ்லாம் இப்போ வந்து டெஃபினட்டாக அது டியூ கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்னும் ஃபேஸ் 1லேயே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.